இந்த வீடியோவில் காளி வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் குடிபோதையில் தவறான வார்த்தையை விட்டுறாரு. அதனால சாமி ரொம்ப கோவப்படுறாங்க. அவர் எந்த மாதிரியான வார்த்தையை விட்டார்னா, நீ என் வீட்டுக்குள்ள வந்து ஜடையை விரிச்சு போட்டு ஆடு அப்படின்னு சொல்றாரு. இவர் எந்த ஆதங்கத்தில் இந்த மாதிரி வார்த்தையை விட்டாருன்னு தெரியல. ஆனால் இவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒரு குடும்பத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதாவது யாராவது தவறிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்து முடியை விரிச்சு போட்டு ஆடு, ஜடையை விரிச்சு போட்டு ஆடு, அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஊர் பெரியவர் ஒருத்தர் அவர் சொன்ன வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அவர் திரும்பவும் ஏதோ வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எங்க ஊர் கோவில் திருவிழால சாமி ஆடிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒருத்தர் வார்த்தையை விட்டாரு. அடுத்த வருஷம் நீ இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டாரு. இன்னொருத்தர் வந்து அடுத்த வருஷம் உனக்கு கால் கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கால் உடஞ்சி கெட்டு போட்டுட்டு வந்து இருந்தாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம் நடந்தாலும் என்ன ஆதங்கம் இருந்தாலும் வந்து சாமி கிட்ட தயவு செஞ்சு காட்டாதுங்க. என்ன கோவம் இருந்தாலும் முழுசா நம்பி பொறுமையா இருங்க. சாமி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. என் லைஃப்ல நானும் இதே தப்பை தான் பண்ணேன். சாமி கிட்ட போயிட்டு கோவப்படுறது, சாமி இல்லைன்னு சொல்றது, மோசமான வார்த்தைகள்லாம் விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய அடி வாங்கி இப்போ முழு நேரம் பக்தனா மாறி இருக்கிறேன். சாமி கிட்ட வார்த்தையை விடுற ஒரு சில பேர் என்ன மாதிரி திருந்தி பக்தனா மாறி இருப்பாங்க. ஒரு சில பேர் காணாம போயிடுவாங்க. அதனால கேர்ஃபுல்லா இருங்க.